வெல்கம் டு மேங்கோ ட்ரீ லேர்னிங் ஹப். ஒவ்வொருவருடைய மனதிலும் அறிவை விதைத்து அவர்களின் மனதை வலுப்படுத்துவதே நம்ம சேனலுடைய நோக்கம். அந்த வகையில் லேர்னிங் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு சீரீஸை ஆரம்பித்து இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த லேர்னிங் இங்கிலீஷ் யாராருக்கெல்லாம் அப்படின்னா, எனக்கு சுத்தமாக ஆங்கிலம் பேச தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கும், எனக்கு கொஞ்சம் கிராமர் தெரியும் ஆனால் வாக்கியங்கள் அமைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும், வாக்கியத்தை அமைக்க தெரியும் ஆனால் வார்த்தைகளை எனக்கு நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், மிக நீண்ட உரையாடல் வாக்கியங்கள் அமைச்சு பழகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக புரியிற மாதிரி ஆங்கிலம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அந்த வரிசையில் இன்னைக்கு டே 9ல் இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது எதிர்கால தொடர்ச்சி வாக்கியங்களை எப்படி அமைக்கிறது அப்படின்னு நம்ம கற்றுக்கலாம். டே 7, டே 8ல் வந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வீடியோவை நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வீடியோ கிளிக் பண்ணி அந்த லெசனையும் போய் பாருங்கள். இப்போ நீங்கள் பேசிக் ஆங்கிலம் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க, அதனால் படிக்கிறத மனசில் பதிகிற மாதிரி புரிஞ்சு படிங்க. இதுதான் பெரிய வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு அடிப்படை. அதனால் நீங்கள் தினமும் பயிற்சி செய்யுங்க, தன்னம்பிக்கையோட தினமும் பயிற்சி செய்யுங்க. என்னாலையும் ஆங்கிலம் பேச முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க. உங்களாலையும் ஆங்கிலம் பேச முடியும். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபியூச்சர் டென்ஸ் எப்படி ஈஸியாக அமைச்சு பழகணும். எல்லா விதமான சப்ஜெக்ட்டுக்கும் வில் அப்படின்னு வரும் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஒரு துணை வினைச்சொல் வரும். அந்த துணை வினைச்சொல் நம்ம ஏற்கனவே படித்தது தான் வில் பி. சரிங்களா? ஐ வில் பி, யூ வில் பி, தே வில் பி அப்படின்னு ஹெல்பிங் வெர்பில் படித்தேன் இல்லையா. ஸோ அந்த வார்த்தையை கொண்டு இங்கே போட்டு வெர்போட ஐஎன்ஜி சேர்த்திக்கணும். அது ப்ரெசன்ட் ஃபார்மோட வெர்பு. சரிங்களா? ஸோ சப்ஜெக்ட் வேணும், துணை வினைச்சொல் வில் பி போட்டுக்கணும், வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து போட்டுக்கணும். ஸோ இது ஒரு சிம்பிள். ஸோ எல்லா விதமான வார்த்தை தொடக்கத்திற்கும் இது யூஸ் பண்ணலாம். ஐ, வி, யூ, தே, ஹி, சி, இட். சரிங்களா? இந்த 7 விதமாக நம்ம ஒரு வாக்கியத்தை தொடங்கும் போது முதல் வார்த்தையை சொல்லி ஆரம்பிப்போம், இல்லை பேர் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ எல்லாத்துக்குமே என்ன வரும்னா வில் பி ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகேங்களா? இந்த வெர்பு ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கிற வெர்பு வரும். சரிங்களா? ஸோ சப்ஜெக்ட் வில் பி, வெர்ப் ஐஎன்ஜி. ஸோ இந்த ஃபியூச்சர் டென்ஸ் வாக்கியம் எந்த மாதிரி இடங்கள்ல வரும் அப்படின்னா, ஒரு செயல் எதிர்காலத்தில் நடந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பேசும்போது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அமைப்பை வச்சு ஒரு வாக்கியத்தை உருவாக்கி நம்ம பேசணும். ஒரு உதாரணத்துக்கு, சரிங்களா, இது ஃபியூச்சர். ஓகேங்களா? இது பாஸ்ட், இது ப்ரெசன்ட். நம்ம எந்த ஒரு வாக்கியம் பேசினாலும் நிகழ்காலத்துல இருந்து தான் பேசுவோம் இல்லையா. ஸோ இப்போ இங்க ஒரு செயல் தொடங்குது. சரிங்களா? இந்த ஒரு செயல் தொடங்கி நடந்துகிட்டு இருக்குது, நமக்கு தெரியாது எப்போ முடியும் அப்படின்னு. ஏன்னா அது எதிர்காலத்துல இனிமேல் தான் நடக்க போகுது. ஸோ இனிமேல் நடக்க போற ஒரு செயலை பத்தி நம்ம இப்ப சொல்லும்போது என்ன பேசணும், இங்க ஒரு செயல் நடந்து கொண்டு இருக்கிறத பத்தி நம்ம பேசும்போது அந்த வாக்கியத்தை ஃபியூச்சர் கண்டினியூஸ் வாக்கியமா அமைச்சு பேசணும். சரிங்களா? நம்ம இங்க இருந்துகிட்டு இங்க நடந்து கொண்டிருக்கிற ஒரு செயலை சொல்றோம். சரிங்களா? நடக்க போற ஒரு செயலை சொல்றது என்னது, ஃபியூச்சர் டென்ஸ். இங்க இருந்துகிட்டு இனிமேல் இந்த செயல் நடக்க போகுது அப்படின்னு சொல்றது ஃபியூச்சர் டென்ஸ். நடந்து கொண்டிருக்கிற ஒரு செயலை சொல்றது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், எதிர்கால தொடர்ச்சி வாக்கியம். சரிங்களா? உதாரணமா, உன் ஃப்ரெண்டு உங்ககிட்ட நாளைக்கு 7 மணிக்கு உங்க வீட்டுக்கு வர்றேன், நீ ரெடியாரு அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்களேன். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நாளைக்கு 7 மணிக்கு வராத, 8 மணிக்கு வா, ஏன்னா அப்ப நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றீங்களா. படிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றீங்களா. அந்த படிச்சுக்கிட்டு இருக்கிறது என்னது, அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கும். அந்த வேலை ஃபியூச்சர்ல தொடங்கி நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த வேலை இங்க தொடங்கி இங்க நடந்துகிட்டு இருக்கிறது. இவன் என்ன சொல்றான், நீ 7 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாத, அந்த சமயத்துல நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். இப்போ இந்த வேலை, படிக்கிற வேலை இங்க தொடங்கி இங்க நடந்துகிட்டு இருக்கு. சரியா? ஸோ அப்படின்னா படித்து கொண்டு இருப்பேன். எல்லா கண்டினியூஸ் டென்ஸ்லயும் கொண்டு அப்படிங்கிற வார்த்தையை வச்சு மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வாக்கியங்களை அமைக்கிறதுக்கு சப்ஜெக்ட் வேணும், வில் பி வேணும், வெர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். நீங்க ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வாக்கியங்களை தான் பேசுறீங்க அப்படின்னு எது உணர்த்தும்னா, வில் பி அப்படிங்கிற வார்த்தைகளும்
வெர்போட சேர்ந்து ஐஎன்ஜி எழுதுறோம்ல. ஸோ இந்த 3 வார்த்தைகளும் சேர்ந்து தான் நீங்க ஃபியூச்சர் கண்டினியூஸ் வாக்கியங்களை பேசுறீங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு உணர்த்தும். ஸோ அதனால நீங்க ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை அமைக்கணும்னு மனசுல நினைச்சீங்கன்னா எந்த சப்ஜெக்ட் வேணாலும் இருக்கலாம். ஆனா வில் பி பிளஸ் வெர்போட ஐஎன்ஜி வரணும். சரிங்களா? மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. இதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வாக்கியங்கள் அமைக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா. சரிங்களா? உதாரணமா நம்ம நிறைய வாக்கியங்களை சொல்லலாம். நான் ஓடிக்கொண்டிருப்பேன், அவன் வந்து கொண்டிருப்பான், கமலா சமைத்து கொண்டிருப்பாள். எதிர்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற வாக்கியங்களை வந்து நீங்க ஈஸியா அமைக்கலாம். நம்ம ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம். இந்த 5 வாக்கியங்களை பார்க்கலாம். அவன் சாப்பிட்டு கொண்டு இருப்பான், ராணி நடனமாடிக்கொண்டு இருப்பாள், அவள் நடந்து கொண்டு இருப்பாள், நான் பேசிக்கொண்டு இருப்பேன், ஆசிரியர் கற்றுக் கொடுத்து கொண்டு இருப்பார். சரிங்களா? ஸோ இந்த வாக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எதிர்காலத்தில் இனிமே நடந்து கொண்டு இருக்க போறதை பத்தி சொல்றது. சரிங்களா? ஸோ இங்க வந்து செயல்கள் என்னது? சாப்பிட்றது செயல், நடனமாடுறது செயல், நடந்துக்கிறது செயல், பேசிக்கிட்டு இருக்கிறது செயல், கற்றுக் கொடுக்கறது செயல். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணா நம்ம இதை அப்படியே வந்து ஆங்கிலத்தில் எழுதலாம். அவன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியும். சரிங்களா? நம்ம எல்லா தொடக்கத்துக்கும் என்ன பண்ணணும்? வில் பி வரணும். ஸோ ஹீ என்ன வரணும்? வில் பி. சாப்பிட்றதுக்கு என்னது? ஈட். சரிங்களா? ஈட் அதான் வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம். ஸோ ஹீ வில் பி. ஐஎன்ஜி சேர்த்துக்கணும் இல்லையா வெர்புக்கு கடைசியில? ஹீ வில் பி ஈட்டிங் அப்படின்னா அவன் சாப்பிட்டு கொண்டிருப்பான். நாளைக்கு 7 மணிக்கு அவன் சாப்பிட்டு கொண்டிருப்பான். அப்படி மாதிரி நம்ம சொல்லணும். இப்போ ராணி நடனமாடி கொண்டிருப்பாள். சரிங்களா? ராணி வில் பி. வில் பி அதேவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நடனம் ஆடுறதுக்கு என்னது? டான்ஸ். டான்ஸ் ஐஎன்ஜி டான்சிங். சரிங்களா? இந்த ஈ வராது. ஸோ அது வந்து டான்சிங் அப்படின்னு வரும். ஸோ ராணி நடனமாடிக்கொண்டு இருப்பாள், அவள் நடந்து கொண்டு இருப்பாள். அவளுக்கு என்னது? சி. அதே வில் பி அப்படியே வந்துடும். நடக்கிறதுக்கு என்னது? வாக். வாக்கிங். வாக் பிளஸ் ஐஎன்ஜி வாக்கிங் வந்துடும். ஸோ அவள் நடந்து கொண்டிருப்பாள். சி வில் பி வாக்கிங். நான் பேசிக்கொண்டு இருப்பேன். இது எப்படி எழுதுறது? நான் கை வில் பி வந்துடும். பேசுறதுக்கு என்னது? டாக். டாக் பிளஸ் ஐஎன்ஜி. ஸோ டாக்கிங். ஐ வில் பி டாக்கிங் அப்படின்னா நான் பேசிக்கொண்டு இருப்பேன். ஆசிரியர் கற்றுக் கொடுத்து கொண்டு இருப்பார். எப்படி எழுதுறது? ஆசிரியருக்கு தி டீச்சர். டீச்சர்னா ஆசிரியர். கற்றுக் கொடுக்கறதுக்கு என்னது? டீச். ஸோ டீச்சர் என்ன வருங்க? வில் பி. டீச்சர் வில் பி. டீச்க்கு TEACHING டீச்சிங். ஸோ டீச்சர் வில் பி டீச்சிங் அப்படின்னா ஆசிரியர் கற்றுக் கொடுத்து கொண்டு இருப்பார். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த வாக்கியங்கள்லாம் வந்து நம்ம ஈஸியாக அமைச்சிட்டோம். நீங்கள் எந்த சப்ஜெக்டை வச்சு தொடங்கினாலும் வில் பி போட்டு தான் நம்ம வந்து பேசணும். சரிங்களா? இப்போ அவன் சாப்பிட்டு கொண்டு இருப்பான். ஹீ வில் பி ஈட்டிங். ராணி நடனமாடிக்கொண்டு இருப்பாள். ராணி வில் பி டான்சிங். அவள் நடந்து கொண்டு இருப்பாள். சி வில் பி வாக்கிங். நான் பேசிக்கொண்டு இருப்பேன். ஐ வில் பி டாக்கிங். ஆசிரியர் கற்றுக் கொடுத்து கொண்டு இருப்பார். தி டீச்சர் வில் பி டீச்சிங். புரியுதா உங்களுக்கு? இன்னொரு 5 வாக்கியங்கள் பார்க்கலாம். நீ பார்த்து கொண்டு இருப்பாய், நாம் விளையாடி கொண்டு இருப்போம், ராமு தூங்கிக் கொண்டு இருப்பான், மழை பெய்து கொண்டு இருக்கும், கமலா பாடிக்கொண்டு இருப்பாள். எல்லா வாக்கியங்களும் எதிர்காலத்தில் நடந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிற செயல்களை பத்தி சொல்லுது. சரிங்களா? இப்ப இந்த வாக்கியத்தை நம்ம வந்து ஆங்கிலத்தில் எழுதலாம். நீக்கு வந்து யூ. பார்க்கறதுக்கு என்னது? சி. ஸோ சி சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கோம்? எல்லா விதமான வாக்கிய தொடக்கத்துக்கும் இது வரும், வில் பி வரும். ஸோ யூ வில் பி சி ஐஎன்ஜி சீயிங். யூ வில் பி சீயிங் அப்படின்னா நீ பார்த்து கொண்டு இருப்பாய், நாம் விளையாடி கொண்டு இருப்போம், நாளைக்கு 7 மணிக்கு நாம் விளையாடி கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ நாம் வி வில் பி
விளையாடுறதுக்கு என்னது? ப்ளே, பிளேயிங். ஓகே, we will be playingனா விளையாடி கொண்டிருப்போம். ராமு தூங்கி கொண்டு இருப்பான் அப்படின்னா என்னது? ராமு அப்படியே will be போட்டுக்க வேண்டியதான். தூங்குறதுக்கு என்னது? ஸ்லீப், ஸ்லீப்பிங். ராமு will be sleeping அப்படின்னா ராமு தூங்கி கொண்டு இருப்பான். மழை பெய்து கொண்டு இருக்கும். இந்த வார்த்தையை பாருங்களேன். மழை பெய்யறதுக்கு என்னது? ரெயின். ரெய்னிங்னா மழை பெய் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மழை பெய்து கொண்டு இருக்கிறதுக்கு மழைக்கு ரெயின். சரிங்களா? ரெயின் இஸ் ரெய்னிங் அப்படின்னு வந்து நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன சொல்லணும்னா இட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி இட் வில் பி, ஏன்னா வில் பி வந்து எல்லா வாக்கிய இதுக்கு வரணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இட் வில் பி ரெய்னிங். ரெயின் அப்படின்னாலும் மழை அப்படிங்கிற ஒரு நவுன் வார்த்தையை குறிக்குது. பிளஸ் ரெயின் அப்படின்னா வெர்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ த ரெயின் வில் பி ரெய்னிங் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இட் வில் பி ரெய்னிங் அப்படின்னா மழை பெய்து கொண்டு இருக்கும். சரிங்களா? நாளைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு மழை பெய்து கொண்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றோம் இல்லையா? ஸோ அதை பத்தி சொல்றது தான் இது. கமலா பாடிக்கொண்டு இருப்பாள். கமலா வில் பி, கமலா வில் பி பாடுறதுக்கு என்னது? சிங். சிங், சிங்னா பாடுறது. நம்ம ஐஎன்சி சேர்த்துக்கணும்ல. ஸோ கமலா வில் பி சிங்கிங். ஸோ கமலா வில் பி சிங்கிங் அப்படின்னா கமலா பாடிக்கொண்டு இருப்பாள். ஓகேங்களா? ஈஸியா இருக்கா உங்களுக்கு? நீ பார்த்து கொண்டு இருப்பாய், யூ வில் பி சீயிங். நாம் விளையாடி கொண்டு இருப்போம், வி வில் பி பிளேயிங். ராமு தூங்கி கொண்டு இருப்பான், ராமு வில் பி ஸ்லீப்பிங். மழை பெய்து கொண்டு இருக்கும், இட் வில் பி ரெய்னிங். கமலா பாடிக்கொண்டு இருப்பாள், கமலா வில் பி சிங்கிங். ஓகேங்களா? நான் ஒரு 7 வாக்கியங்கள் பிராக்டிஸ்க்காக தமிழ்ல கொடுத்துருக்கேன். நான் வேலை செய்து கொண்டு இருப்பேன், குழந்தை விளையாடி கொண்டு இருக்கும், ரமேஷ் பேசிக்கொண்டு இருப்பான், ராணி தூங்கிக் கொண்டு இருப்பாள், அவன் ஓட்டிக்கொண்டு இருப்பான், அவர்கள் வந்து கொண்டு இருப்பார்கள், கண்ணன் தங்கிக் கொண்டு இருப்பான். எல்லா வாக்கியங்களும் எதிர்கால தொடர்ச்சி வாக்கியங்கள். அதனால இதுல நீங்க முக்கியமா என்ன பண்ணணும்? இந்த நான், குழந்தை இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட். இந்த செயல்ல என்னது? இந்த வேலைங்கிறது ஒரு செயல், விளையாடுறது ஒரு செயல், பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு செயல், தூங்கிக்கிட்டு இருக்கிறது ஒரு செயல், ஓட்டிட்டு இருக்கிறது ஒரு செயல், வர்றது ஒரு செயல், தங்கிக்கிட்டு இருக்கிறது ஒரு செயல். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே வில் பி போட்டு இந்த வாக்கியங்களை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தமிழ் வாக்கியங்களை அப்படியே ஆங்கிலத்தில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த போர்டில் கொடுத்துருக்கிற 7 ஆங்கில வாக்கியங்களை படிக்கலாம். தே வில் பி ரன்னிங், கயல் வில் பி சிங்கிங், we will be swimming, the tree will be growing, Kamala will be cooking, the cat will be sleeping, you will be practicing. சரிங்களா? இது எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கு. ஆங்கிலத்தில் ஏன் பயிற்சி கொடுக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? மற்றவங்க ஆங்கிலத்தில் பேசும்போது அதை நீங்கள் உணர்ந்து அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்து கற்றுக்கணும். சரிங்களா? கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த வாக்கியங்கள் மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன்ல 20 வெர்பு, காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரலையும் நமக்கு அன்றாட நடக்கக்கூடிய செயல்களை கொடுத்துருக்கேன் இல்லையா? அந்த செயல்களை எடுத்துக்கிட்டு வந்து இதில் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா டெய்லியும் நடக்கிற அந்த செயல்களை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மனசில் பதியும். ஸோ அதுக்காக தான் அந்த 20 வெர்புகளை உங்களுக்கு செலக்ட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். நம்ம 3 காலத்திலையும் கண்டினியூஸ் டென்ஸ் வாக்கியங்களை எப்படி அமைக்கிறது அப்படின்னு கற்றுக்கிட்டோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வாக்கியங்களை எப்படி அமைக்கிறதுன்னு கற்றுக்கிட்டோம். அதில் நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் ப்ரெசண்ட்டில் தொடர்ச்சி வாக்கியம் பேசுகிறீங்களா, பாஸ்ட்டில் தொடர்ச்சி வாக்கியம் பேசுகிறீங்களா, ஃபியூச்சரில் தொடர்ச்சி வாக்கியம் பேசுகிறீங்களா அப்படின்னு வந்து உணர்ந்து என்னென்ன துணை வினை சொற்கள் வரும் அப்படின்னு வந்து கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் உங்கள் மனசில் ஆழ் மனதில் போய் பதியும். அப்போ தான் நீங்கள் பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேரும். சரிங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா
ப்ராக்டிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு 2 நாளைக்கு படிக்கிறீங்க, 2 நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்க. மறுபடியும் உங்க வேலையால தொடர்ந்து நீங்க வந்து உங்களால பண்ண முடியல. ஒரு பெரிய கேப் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன படிச்சீங்களோ அது அப்படியே மறந்துரும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து ரிவைஸ் பண்றது. ஸோ 5 நாள் படிக்கிறத 2 நாளைக்கு ரிவைஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றது. நீங்க எப்பவுமே படிச்சத திரும்பி ஒரு தடவ பார்த்தீங்கன்னா, அது ஆழ்மனதில போய் பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. சரிங்களா? ஸோ கேப் விட்டாலும் திரும்பி வந்து படிங்க. சரிங்களா? உங்களாலயும் ஆங்கிலம் பேச முடியும். தன்னம்பிக்கையோட இருங்க. மேங்கட்ரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் இங்கிலீஷ் பேசுறதுக்கு தடுமாறுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கள்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் பேசிக்ல இருந்து குட்டி குட்டி ஸ்டெப்பா அமைக்கிறதுல இருந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இதை நீங்க கரெக்டா வீடியோல இருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா, இந்த சின்ன வாக்கியங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம பெரிய வாக்கியங்கள் அமைக்கும் போது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.